ஹாய், இன்றைக்கி தமிழ் டைப்பிங்கில் சீனியருக்குள்ள ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். நான் டைப் பண்ணியிருக்கதையும் காட்டுறேன். அந்த டைட்டிலு அப்புறம் சப்டைட்டில் அது ரெண்டையும் பார்க்கலாம். ஓகே, பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். பெருசாக இருக்குல்ல, ஜூனியரை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஜூனியருக்கு வந்து இந்த கீழே இருக்குல்ல 2-3 லைனாக அதெல்லாம் அடிக்க மாட்டோம். இதில் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இந்த சைடு உள்ளது. அதுக்கப்புறம் இந்த மேலே அந்த சப்டைட்டில் இருக்குல்ல, அது வந்து ஜூனியருக்கு இந்த மாதிரி பிரிச்சிருக்கலாம் மாட்டாங்க. இதில் பாருங்கள், மேலே எக்ஸ்ட்ரா அந்த 2003 to 4 அதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் சீனியருக்கு எல்லாமே. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எப்போதும் போல் கால்குலேஷன் போடணும். லாஸ்ட்டு காலம்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு டிகிரி ஸ்டேட்மெண்ட்னா எவ்வளோ டிகிரி? 10 to 65. அப்போ இதோட டிஸ்டன்ஸ் வந்து 55. ஃபஸ்ட்டு டைட்டிலை பார்த்துட்டு அப்புறம் கீழே பார்க்கலாம். தமிழ்நாடு. இப்போது தமிழ்நாடுங்கிறது இங்கிலீஷ்லேயும் சரி தமிழ்லையும் சரி ஒரே வேர்டாக அடிக்கக்கூடாது. தமிழ் நாடுன்னு பிரித்து தான் அடிக்கணும். ஓகே, அவங்க சேர்த்து கொடுத்துருந்தாலும் நீங்கள் பிரித்து தான் டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த சிம்பிள் தெரியும்ல, இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா 2 வேர்டையும் சேர்த்து அடிக்கணும், கேப் இல்லாமல். ஹெட்டிங் டைப் பண்ணிட்டு கீழே ஹைஃபனை வச்சு கோடு போட்டுறணும் ஃபுல்லாக. 2 வேர்டுக்கு இடையிலையும் ஒரு ஹைஃபன் போட்டு அந்த மாதிரி சேர்த்து கோடு போட்டுறணும் ஃபுல்லாக. இந்த இடத்துல பாருங்கள், சைடில் இல் கொடுத்துருக்காங்க. அந்த கழகத்தில் அப்படின்னு அதை மாற்றிக்கணும். அவ்வளோதான். இப்போது டைட்டிலை ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல சென்ட்ரு பண்ணணும்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே உள்ளதை பார்க்கலாம். அதுக்கு டைட்டிலில் வந்து 2 வேர்டுக்கு இடையில ஒரு கேப் இருக்கும். அதையும் சேர்த்து எல்லாத்தையும் மொத்தமாக கவுண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக கவுண்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல 44 வருது. இது வரைக்கும் ஒரு லைனாக பிரிச்சுக்கோங்க. பேலன்ஸை அடுத்த லைனில் அடிச்சுக்கலாம். ஏன்னா மொத்தமே 55 தானே. இப்போ 55ல் 44 வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 11 கிடைக்கும். இதை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணால் 5.51 கிடைக்கும். இதை 6ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி டிவைட் பண்ண தெரியலை அப்படிங்கிறப்போ 11 கிடச்சதில் 12ன்னு மாற்றிக்கோங்க. 12ன்னு இருந்துச்சுன்னா இப்போ வந்து 2ஆல் ஈஸியாக டிவைட் பண்ணிடலாமா? அதை வகுத்தோம்னா 6ன்னு கிடைக்கும். ஓகே, ஃபஸ்ட்டில் 6 ஹைஃபன் தள்ளி தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து டைப் பண்ணணும் ஃபஸ்ட் லைனில். ஓகே, இது முடித்ததுக்கப்புறம் ஹைஃபன் வச்சு கோடு போட்டுருங்க. கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் லைனில் இதை அடிக்க போகிறோம். அதுக்கு இது எல்லாத்தையும் மறுபடியும் கவுண்ட் பண்ணுங்கள். கவுண்ட் பண்ணி 55ல் மைனஸ் பண்ண போகிறோம். 16 கிடைக்கிது. 55ல் மைனஸ் பண்ணிங்கன்னா 39. இப்போது டிவைட் பண்ணிங்கன்னா 19.5. இதை 20ன்னு எடுத்துக்கலாம். அதுக்கு நீங்கள் 39 40ன்னு மாற்றிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 20ன்னு கிடச்சிரும். ஓகே, அப்போது 20 ஹைஃபன் தள்ளி இதை செகண்ட் லைனில் அடிக்கணும். சிங்கிள் லைன் ஸ்பேஸில் வச்சு அடிக்கணும். பாருங்கள், கரெக்டாக 10 டிகிரிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டுக்கு 6 ஹைஃபன் 6 ஸ்பேஸ் அதை விட்டுட்டு ஃபஸ்ட் லைன் அடிச்சிருவீங்க. அதே மாதிரி செகண்ட் லைனுக்கும் 20 ஸ்பேஸ் விட்டு அடிச்சிருவீங்க சிங்கிள் லைன் ஸ்பேஸில். ஓகே, இது முடித்ததுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு கீழே உள்ளதை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு கீழே உள்ளதுக்கெல்லாம் கால்குலேஷன் போடணும். ஜூனியரில் போட்ட மாதிரி தான் இருக்கிறதுலே எது ஹையஸ்ட்டுன்னு பார்த்து கவுண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஒவ்வொரு லெட்டராக ஒவ்வொரு நம்பராக வந்து கம்மா எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம கவுண்ட் பண்ணுவோம். கம்மா ஒரு இடத்துல கொடுத்துட்டாங்கன்னா பேலன்ஸ் உள்ளதுக்கு கம்மா புள்ளியெல்லாம் கொடுக்கலனாலும் நீங்களாக பிரிச்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி எப்படி பிரிச்சுருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கணும். லாஸ்ட்டு காலமுக்கு ஹையஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 3, 6, 7, 8 இருக்கும். 8 தான் ஹையஸ்ட்டு. இப்போ லாஸ்ட்டு காலமுக்கு வந்து 8ஓட 1 ப்ளஸ் பண்ணணும். 8 + 1 9. அப்போ இந்த காலமுக்கு 9 ஸ்பேஸு. ஓகே, இப்போ அதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் கீ டாட்டுன்னு இருக்கா. இந்த சைடு வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதே போல் வந்து பிரிச்சுக்கணும். இப்போ ரூ டாட்டுங்கிறத அப்படியே வச்சுக்கோங்க. இந்த கிலோகிராம் இங்கே பிரித்து கொடுத்துருக்கறதுனால நீங்களும் பிரித்து மாற்றிக்கணும். ஓகே, இதை கவுண்ட் பண்ணிங்கன்னா மொத்தமாக 9ன்னு கிடைக்கும். அப்போது இருக்கிறதுலே இந்த கிலோகிராம் தான் வந்து அந்த காலமில் ஹையஸ்ட்டு. அப்போ 9 + 2 11. லாஸ்ட்டு காலமுக்கு மட்டும் தான் 1 ஆட் பண்ணுவோம். பேலன்ஸ்க்கெல்லாம் 2 ஆட் பண்ணுவோம். அப்போ 9 + 2 11. இந்த காலமுக்கு 11. அதே போல் வந்து இந்த சைடு வந்தீங்கன்னா அதே போல் இங்கேயும் வந்து 8 தான் இருக்கும்.
கம்மாலாம் நீங்கள் பார்த்து பிரிச்சுக்கோங்க. 8 + 2 10. நெக்ஸ்ட்டு அதே போல் இதுலேயும் 9 இருக்கும். 9 + 2 11. இப்போ இந்த 2 காலமும் பிரித்தாச்சு. இப்போ அதுக்கு மேலே இருக்குல்ல, அதை பார்க்கணும். இப்போ பாருங்கள், இந்த லாஸ்ட்டு 2 காலமுக்கும் காமன் தான் அந்த மேலே உள்ள 2004 to 5. ஓகே, அப்போது இந்த 2 காலமுக்கு உள்ளதை ஆட் பண்ணுங்கள். 11 + 9 20. இப்போ மேலே உள்ளதை கவுண்ட் பண்ணுங்கள். இதில் 9 இருக்கும். இப்போ இதை இதில் மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணால் 11 கிடைக்கும். அதே போல் 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. 5.5 இருக்கும். அதை நம்ம 6ன்னு எடுத்துக்கலாம். அப்போது இதுக்கு 6. இந்த காலமில் கரெக்டாக அந்த கோடு போட்டு காட்டினேன்ல, இப்போ அதுலேருந்து 6 ஹைஃபன் தள்ளி இதை டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த 2 காலமுக்கு மேலே உள்ளதை சென்டர் பண்ண போகிறோம். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. 21. 11 + 10 21. இதில் இந்த 2003 to 4 கவுண்ட் பண்ணி மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிங்கன்னா 12ன்னு கிடைக்கும். அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 6. அப்போது இந்த காலமுக்கு அந்த மேலே வந்து 6 ஹைஃபன் தள்ளி அதை டைப் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ எல்லாமே வந்து பிரித்தாச்சு. இப்போ இந்த 4 காலமே கவுண்ட் பண்ணி 55ல் மைனஸ் பண்ணிங்கன்னா அதான் அந்த ஃபஸ்ட்டு காலமோட ஸ்பேஸு. அப்போது 11 + 10 10 + 11 11 + 9 இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிங்கன்னா 41ன்னு கிடைக்கும். அதை 55ல் மைனஸ் பண்ணிக்கோங்க. 14. அப்போ ஃபஸ்ட்டு காலமுக்கு எவ்வளோ ஸ்பேஸு? 14. ஓகே, பிரிக்கிறது எல்லாமே வந்து ஈஸி தான். இப்போது இதெல்லாம் எந்த லைனுக்கு நேராக அடிக்கணுங்கிறது தான் பிரச்சனையாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் மொத்தம் 4 லைன் இருக்குது. 2003 ஒரு லைன், அப்புறம் ஹைஃபன் ஒரு லைன், அதுக்கப்புறம் பொருள்களின்ங்கிறது ஒரு லைன், அப்புறம் அளவுங்கிறது ஒரு லைன். 4 லைன் இருக்குது. இந்த மூலப்பொருள் விவரம் அது 2 லைன் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா, மேலே அந்த 2003ங்கிற லைனை விட்டுருங்க. கீழே ஹைஃபனு அப்புறம் வந்து பொருள்கள் அந்த லைனுக்கு நேராக தான் இந்த மூலப்பொருள் விவரம் அந்த 2ஐயும் அடிக்கணும். ஏன்னா அதுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம வச்சுக்கணும். மேலே ஒரு லைனை விட்டுட்டு கீழே ஒரு லைன். மூலப்பொருளை கவுண்ட் பண்ணால் 8. அதை 14ல் மைனஸ் பண்ணிங்கன்னா 6. அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 3. அதே போல் விவரமையும் கவுண்ட் பண்ணி மூலப்பொருள் இருக்குல்ல, அதுலேருந்து மைனஸ் பண்ணணும். ஓகே, மைனஸ் பண்ணிங்கன்னா 4 / 2 2ன்னு கிடைக்கும். கரெக்டாக அந்த மூலப்பொருள் அந்த 3ங்கிறதுலேருந்து 2 ஹைஃபன் தள்ளி விவரத்தை டைப் பண்ணணும். ஓகே, இப்போ பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் லைன் என்ன பண்ணுவீங்க? 2003 4 அதை வந்து ஃபஸ்ட்டு டைப் பண்ணுவீங்க. அப்புறம் செகண்ட் லைனில் மூலப்பொருள், அப்புறம் அந்த ஹைஃபனு. தேர்ட் லைனில் விவரம், பொருட்களின் மதிப்பு அதெல்லாம். அப்புறம் 4th லைனில் அளவு. அதோட முடிச்சிடலாம். ஓகே, இப்போ இதை எப்படி பண்ணணுன்னா, இந்த பொருள்களின்ங்கிறத கவுண்ட் பண்ணி அந்த 11ல் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிங்கன்னா 3ன்னு கிடைக்கும். முன்னாடி 2 பின்னாடி ஒரு ஸ்பேஸுன்னு விட்டுடலாம். அதே போல் அளவு 3 இருக்குது. 11 - 3 18 இருக்கும். 2ஆல் டிவைட் பண்ணால் 4. அந்த மாதிரி தான் அது. அதே போல் தான் அடுத்தும் மதிப்பு 5 வருமா, அப்போ 10 - 5 5ன்னு கிடைக்கும். அப்போ முன்னாடி 3 பின்னாடி 2ன்னு பிரிச்சுக்க வேண்டியதான். அடுத்து அந்த தொகைக்கும் அதே போல் தான் 5 தான் கிடைக்கும். அப்போ 10 - 5 5. அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 3ன்னு கிடைக்கும். அதே போல் ஒவ்வொரு காலமுக்கும் இந்த மாதிரி கவுண்ட் பண்ணி நம்ம காலமுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதை வச்சு மைனஸ் பண்ணி எவ்வளோ ஸ்பேஸ் வருது முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ அளவுக்கு 8 12 டிவைட் பண்ணால் 4. அப்புறம் மதிப்பு 5 இருக்குது. 9 - 5 4ன்னு கிடைக்கும். அப்போ 2. தொகைக்கும் அதே போல் 2ன்னு கிடைக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் வந்துட்டு டைப் பண்ணணும். இப்போ நான் டைப் பண்ணியிருக்கிறத பாருங்கள். கரெக்டாக 10 டிகிரிலேருந்து 65 அது வரைக்கும் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க மிஷினை. இப்போ காலம் பெறுங்க. லாஸ்ட் காலமுக்கு 9. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 ஹைஃபன் வச்சுட்டு போட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த காலமை பிரித்து பென்சிலை வச்சு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததுக்கு 11. அதே போல் 11 ஹைஃபன் எண்ணி அந்த இடத்துல ஒரு நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தெரியும் எவ்வளோக்கு வந்து காலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காலம். அந்த மாதிரி பிரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டைப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துட்ட இந்த செகண்ட் காலம் தேர்ட் காலமுக்கு 2க்கும் காமனு தானே அந்த 2003 to 4. அப்போ அந்த இடத்துல கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி 6 ஹைஃபன் கண்டுபிடிச்சிருக்கோமா, 6 ஹைஃபன் விட்டு அதை அடிக்கணும். இந்த சைடு என்ன பண்ணோம், இதுக்கும் 6 தானே கண்டுபிடிச்சிருக்கோம், அதே போல் 6 அப்படி வச்சு அடிச்சிடணும். ஃபஸ்ட் லைனுக்கு அதை அடிச்சிருவீங்க. செகண்ட் லைனுக்கு இப்போ இதுக்கு பாருங்கள், மூலப்பொருள் இதுக்கு முன்னாடி 3 ஹைஃபன் அதே போல் அடிச்சிடணும். அதுக்கப்புறம் ஹைஃபன் வச்சு கோடு போட்டுடணும். அதுக்கும் கீழே பாருங்கள், கரெக்டாக அந்த மூலப்பொருளுங்கிற இடத்துட்ட ஸ்டார்ட் பண்ணி 2 ஹைஃபன் விடணும். ஹைஃபன் விட்டுட்டு விவரம் அதை முடிச்சுட்டு அடுத்து பொருள்களின் மதிப்பு இதெல்லாம் அடிச்சிடுவீங்க. அப்புறம் நெக்ஸ்ட் லைனில் அளவு தொகை இதெல்லாம் முடிச்சுட்டு ஹைஃபன் போட்டால் அந்த டைட்டில் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி தான் டைப் பண்ணணும். சிங்கிள் லைன் ஸ்பேஸ்லேயே வச்சுக்கோங்க.
ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.